வணக்கம் நண்பர்களே, நான் குட் சுப்பிரமணியன் மார்னிங் பேசுறேன். லீடர்ஸ். சுப்பிரமணியன் சார், கொஞ்சம் நான் பேசுறது ஆடியோபிளா இருக்கா? கரெக்டா இருக்கு சார், பேசுங்க. சரியா இருக்கு சார், கணிதமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நடக்க போற அந்த முதல் ஜூம் மீட்டிங்ல நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போறதுக்கு, ஏன்னா டோட்டலா வந்து இந்த ஜூம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் சி சுப்பிரமணியன் சார் தான் நம்மள வந்து எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு போறாரு. அவரோட அஜெண்டா வந்து அவர்கிட்ட நான் அனுப்புறப்ப அவர் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு அஜெண்டா மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சுப்பிரமணியன் சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாபு சாரை வெல்கம் பண்ணிருக்கேன். வெல்கம் பண்ணிட்டு அடுத்தது சங்கர் சார் வந்துருவாரு. எப்படி இது சிஸ்டம் இயங்குது அப்படிங்கிறத பத்தி போர்டு பிளானே எடுத்துருவாரு. வீடியோல எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அது முடிச்ச பிறகு தேங்க்ஸ் வந்து நம்ம ராஜா சார் பண்ணிக்குவாரு. இதோட செஷன் முடிச்சிடலாம். ஏன்னா 100% இதை கரெக்டா கொண்டு போயிருங்க. தேங்க்யூ வெரி மச். வெல்கம் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார். இந்த ஜூமை இன்னைக்கு நடக்க போற இந்த ஜூம் ட்ரைனிங் மீட் வந்து இதான் ஃபர்ஸ்ட். எல்லாரும் வந்து 100% வந்து ஒரு நோட் புக்கோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆணித்தனமாகவும் இந்த சிஸ்டம் எப்படி இயங்க போகுது, ட்ரைனிங் வச்சிருக்கோம். நாளையில இருந்து பாத்தீங்கன்னா 500 ஜூம் அலர்ட் ஆயிட்டு அது ஒரு சந்தோஷமான செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே நண்பர்களே, இந்த ட்ரைனிங் மீட்டிங்கிறது உங்களுக்காக உள்ளது. இதுல என்ன சொல்றாங்களோ இதை டூப்ளிகேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த ட்ரைனிங் மீட்டிங்கிறது இங்க உண்மை இருக்கும். இங்க வந்து இரவு நடக்கிற 8 மணி மீட்டிங்ல பிளான் இருக்கும். இங்க என்ன எப்படி இந்த சிஸ்டம் இயங்குது அப்படிங்கறத பத்தி உண்மை இருக்கும். அதை பத்தின டீடைல்ஸ் வந்து ஒரு 1 hour நீங்க அமைதியா இருந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. வேற எங்கேயும் கவனத்தை சிதற விடாதீங்க. ஏன்னா ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நம்ம எதையாவது ஒண்ணு கொடுத்தாதான், விலை கொடுத்தாதான் வாங்க முடியும். அது போலதான் இந்த ட்ரைனிங் மீட். இது உங்களுக்கு 100% சங்கர் சாரோட ட்ரைனிங் மீட் ரொம்ப சிறப்பா இருக்கும் நண்பர்களே. வெல்கம் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார். தேங்க்யூ 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 ராமலிங்கம் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அதே நேரத்தில் சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவுட் சைடு என்னால உள்ள வர முடியல. நீங்க எனக்கு சொல்லும் போது 9:30 உள்ள வந்துருங்க. 9:40 வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் எல்லாருமே உள்ள இருந்துட்டாங்க. நீங்க டிரைவரா இருக்கிறவங்க வாங்க வராம போங்க, நாங்களாம் வந்து உட்கார்ந்து எல்லா சேர்ஸும் ஃபுல். என்னால உள்ள நுழைய முடியல. இப்ப நிறைய பாட்டு எல்லாம் போட்டு அதை சரி பண்ணி டயத்தை கொண்டு வந்தது காரணமே எப்படியாவது நான் உள்ள நுழையணுங்கிறதுக்காக தான் உள்ள கொண்டு வந்தாங்க. அது சம்மோன் யாருன்னு தெரியல, வந்ததுனால நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நான் உள்ள வந்தேன். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான ஆர்வமான இருக்கவங்க கூட பேசுறது வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். எங்களுக்கும் பெரிய எனர்ஜி. இது நம்ம எல்லாருமே ஒரு இந்த கிரௌட்ல நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கதே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தான். ரொம்ப சந்தோஷம் வந்து. இப்ப நம்ம இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் வந்து ஏதோ யாரோ சொல்லி கொடுக்க போறாங்க, நம்ம எல்லாம் கத்துக்க போறோங்கிற அந்த மனநிலையில இருந்து நீங்க எடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எல்லாருமே இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இங்க ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இருக்கு. இது எப்படி ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு கார் இறங்கியிருக்கு, கியர் இல்லாத வித்தவுட் கியர்ல கார் இருக்கும், ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவோம். அந்த காரை ஓட்டும் போது நம்மளுக்கு டிரைவிங் தெரியும். இந்த கார் எப்படிங்கிறத சொல்ல போறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். எப்படி பண்ணுங்கிறத மட்டும் இண்டு கொடுக்கறதுக்காத விஷயம். ஏன்னா நீங்க தான் இங்க இருக்கக்கூடிய, நம்ம தான் இன்னும் எல்லா இந்தியா ஃபுல்லா உலகம் பூரா இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு மெயின் பில்லராகவும் மெயின் பிளேயர்ஸா இருக்கிறதுனால நம்ம இதை தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்குமே தவிர, இது உங்களுக்கு நீங்க ஏதோ கத்துக் கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் சங்கர் சார் கொடுக்க போறாரு, இங்க மத்தவங்க பேச போறவங்க கேட்க போறோங்கிறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்குங்கிறது சின்ன உதாரணம் சொல்லிட்டு சொல்றேன். உலகத்திலே வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேன் யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சச்சின் டெண்டுல்கர் சொல்லலாம், டோனியை சொல்லலாம், விராட் கோலியை சொல்லிக்கலாம், யார வேணாலும் சொல்லிக்க, உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்லிக்கணும். அவ்வளவு பெரிய திறமையான ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து ஒரு ஆஸ்திரேலியா டூர் இங்கேயோ இல்ல ஆஸ்திரேலியா இருந்து ஒரு டூர் வர்றாங்க, ஆஸ்திரேலியா டீம் வந்து ஆடும்போது இங்க இருக்கிறவங்க முதல் நாள் நைட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து வலைப்பயிற்சின்னு ஒண்ணு இருக்கும். வலைப்பயிற்சிங்கிறது எதுக்காகன்னா, முதல் நாள் இவங்களே பவுல் பண்ணுவாங்க, வலையில இருந்து ஆடிக்கும், அவுட் ஆனா கூட அவுட் கிடையாது. ஏன்னா மறுபடியும் ஆடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வலைப்பயிற்சி தான் இது வந்துட்டு. ஏன்னா அவ்வளவு பெரிய சச்சின் டெண்டுல்கருக்கு வலைப்பயிற்சி தேவைன்னா, மறுநாள் கேம் கிரவுண்ட்ல ஆடும்போது அங்கிருந்து ஒரு பெரிய பாஸ்பாலர் போடும்போது, இதை நேரத்தை எங்க ஆட்கள் ஏற்கனவே போட்டா இப்படி வந்தா இப்படித்தான் அடிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். சோ வலைப்பயிற்சியில அவுட்டு கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல வந்து நீங்க கத்துக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் திருப்பி நம்ம
ரிப்பீட் பண்றதுனால நீங்க இந்த இடத்த வந்து நீங்க ஒரு புதுசா நம்ம கத்துக்க போறங்கிற விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம்ங்கிறது நேரத்தை சொல்லிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதுல நம்மளுடைய மனநிலை என்னதான் இருக்கும், இதை நான் பிஓபின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம், பிஓபி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கறதுதான் எல்லா பக்கமும் இது அது இல்லை. இது வந்துட்டு இது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை இன்னைக்கு அழகா முதல்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க பாருங்க, வந்துட்டு வள்ளலாருங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதோட சூட்சமம் வந்து பாத்தீங்கன்னா அது உலகத்துல மிக பெரிய ஒரு அரிய ஒரு விஷயம். அது வந்துட்டு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் நம்மளை தாண்டி நம்ம சந்ததிகள் எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலேயோ ஏற்றி வச்ச அந்த நெருப்பு, அந்த அடுப்பு இதுவரைக்கும் அணையவே இல்லை சார். உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருடங்களுக்கு முன்னாலே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போனாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம குழந்தைகள் குழந்தைகள் போகக்கூடிய அளவுல ஒரு சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அடுப்பு அணையக்கூடாது. அதான் வல்லர் அவரோட விஷயம். நீ தான் கடவுள், உன் மனசுதான் கடவுள், மத்தவங்க உணவு அளிக்கிறதும் கடவுள். நீ மத்தவனை பசிச்சு இருக்க சொல்லு, பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது மாதிரி இது வரைக்கும் அணையலைங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். அதை ஏன் இங்க கொண்டாந்து வச்சாங்கிறத நான் அப்புறம் யோசிச்சேன். நான் இது எனக்கு இந்த அஜெண்டால நான் இல்லவே இல்லை. இந்த பாடல் வந்து உணரும் போதுதான் தெரியுது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சார் ஒண்ணு இல்லை சார். நான் இன்னைக்கு வந்து இப்ப என்னோட வீட்டுல நாம நேரத்து போய் எனக்கு நான் இந்த நேரத்து வந்து என்னோட பணத்துல என் பணம் இருக்குங்கிறது ரெண்டாவது. நேத்து வந்த பணத்துல நான் இன்னைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வெளியில போய் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னா இன்னைக்கு நான் சாப்பிடுற அந்த சாப்பாடு வந்து நேத்து யாரும் எனக்கு கொடுத்ததா கூட இருக்கலாம். இப்படி நினைச்சுக்கோங்க. சோ இது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அது வந்துட்டு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை இப்ப எப்படி கொடுக்கணுங்கிறத கத்து கொடுக்கறது தான் வந்திருக்கிறாங்க. முதல்ல நம்ம மனநிலை எப்படி இருக்கு சார் சொன்ன மாதிரி வித்துட்டு வாங்க, வர லாபத்துல கம்பெனி கொஞ்சம் உங்களுக்கு தரணும்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. நீங்க எனக்கு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தயவு செய்து நீங்க இது மட்டும் இல்லாம நீங்க அஸ் யூஷுவல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஹெல்பிங் கான்செப்ட் மாதிரி நீங்க வரும்போது உங்களுக்கு பேச்சு இந்த கிரியேட்டர்ஸ் பண்ணி வச்சிருக்க விஷயம் வந்து எப்படி நடக்கிற என்னோட குழந்தைகள் என் குழந்தையோட குழந்தைகள் வரைக்கும் இதை உலகம் இருக்கிற வரைக்கும் பூமி இருக்கிற வரைக்கும் இது இருக்கணுங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு இதுல பண்ணதுதான் இந்த சிஸ்டம். இது இப்போ இதோட வீரியம் வந்து இப்ப புரியாது. எந்த மாதிரி எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் சரி இதை சரி பண்ணி எடுத்துட்டு போகும்போது என்ன நடக்கும் நம்மளோட உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். இது டெக்னிக்கல் அது ஷார்ட்ல முடிச்சிருவாங்க. என்ன ஃபர்ஸ்ட் டெமோ பண்ணுவாங்க, எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரீபெர்த் பண்ணணுங்கிறதா ஈஸியா சங்கர் சார் ரொம்ப அழகா குழந்தைக்கு சொல்லி கொடுக்குமான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் நம்மளுடைய பேஸுங்கிறது வந்து நம்மளுடைய உணர்வு. நான் எங்க இருக்கிறேங்கிறது, வேர் வி ஆர், ஒய் வி ஆர். நான் எங்க இருக்கிறேன், ஏன் இருக்கிறேங்கிறது முதல்ல புரியணும். நான் என்னால இன்னைக்கு யாரால எனக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சதுங்கிற மாதிரி நம்மளால இன்னொருத்தருக்கு. அப்போ நீங்க வந்து இந்த 1000 ரூபீஸ் இங்க பேசிக்கான விஷயமே அதான். நீங்க ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோ தம்பின்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் அவர் உணர்வுபூர்வமா அவரை தயார்படுத்திட்டு அவர் லாகின் ஐடி போட்டிருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போன் பண்ணும்போது எப்படா போன் பண்ணுவாங்க, யாராவது எனக்கு பண்ண மாட்டாங்களா சார், எனக்கு நீங்க பணம் அனுப்புன்னு சொல்ல மாட்டாங்களாங்கிற விஷயத்த நீங்க முதலே சரிப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்க பணம் அனுப்புறது வந்து தயவு செய்து பணம் அனுப்புறது, நீங்க பணம் அனுப்பல சார். நீங்க ஒரு ஆப்பிள் விதையை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள்ல 4 விதையோ 5 விதையோ தான் இருக்கும். ஆனா ஒரு விதையில எத்தனை ஆப்பிள்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய்ங்கிறது உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது சார் நீங்க 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர், நான் கேட்கல, யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து போன் பண்ணி சார் நீங்க எனக்கு இவ்வளவு பணம் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. உடனே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அது ஆப்பிள் விதை. நீங்க அனுப்பிச்சு முடிச்ச அடுத்த நேரத்துல அது காய்க்கும் போது உங்களுக்கு அத்தனை பேர் வந்து புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய உறவுகள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க சார்ங்கிற விஷயத்த நீங்க எடுத்து சொன்னாதான் நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், ஐயோ நான் கொடுக்கணும் சார், உங்களுக்கு தான் சார் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துருங்க சார் உங்களுக்கு கொடுக்கறதுங்கிற இந்த உணர்வு மட்டும் ஒவ்வொருத்தரும் இருந்தனா இது வந்து உங்களுக்கு யாரெல்லாம் இந்த உணர்வை நம்ம ஏத்திக்கிறோமோ அவங்களுக்கு பெரிய சக்சஸ் இங்க காத்துட்டு இருக்கிறது மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை அந்த கொம்பனாலையும் இந்த சிஸ்டர் தோக்கடிக்க முடியாது. இந்த அடுப்பு வள்ளலார் மாதிரி இந்த அடுப்பு அணையவே செய்யாது. எல்லா வீடுகளையும் இது இருந்துகிட்டு இருக்கும். இந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸ்பீட் கேஸ்ங்கிறது எல்லா உறவுகளுக்கும் உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு நிம்மதியா இருக்காங்க. ஒண்ணு இல்லை, இன்னைக்கு காலையில சிஸ்டத்தை ஆன் பண்ணுவாங்க, யாரும் தெரியாது, யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பணம் அனுப்புவாங்க, என்ன அனுப்புன்னு சொல்லுவாங்க. என்ன நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது யாருங்கிறது எனக்கு பண்ணுவாங்க.
இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து கொடுத்த விஷயத்த நம்மளுடைய நம்ம திறமையான ஆட்கள் எல்லா கிரிப்டோல இருந்து லாகின் எல்லாம் பண்ணி கம்பெனி நடத்தின ஆட்கள் கூட இருக்கிறோம். இங்க என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சின்னதை ரெகுலேட் பண்ணி இதை சரிப்படுத்துறதுக்கான விஷயம் தான், உங்களுக்கு ஞாபகப்படுத்துற விஷயம் தான் இந்த ட்ரைனிங். நீங்க தயவு செய்து எங்களுக்கு என்ன புதுசா கத்துக் கொடுக்குற மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. இங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய மைண்ட ஒரு எம்டி கிளாஸா வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது உள்ள எனக்கெல்லாம் தெரியும் இப்ப என்ன புதுசா என்ன சொல்லி போற மாதிரி வச்சீங்கன்னா இங்க ஏதாவது ஊத்துனாங்கன்னா அது உள்ள போகாது, வலிஞ்சுட்டு இருக்கும். ஸோ எம்டி கிளாஸா வச்சுக்கோங்க. புதியதா பிறந்தோம்னு சொல்லிக்க. உண்மையிலேயே இந்த சிஸ்டத்துக்கு இது உலகத்துல புதுசு, இது வேற. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வேறங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை நாம இப்ப சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் எப்படின்னு பார்ப்போம். இப்ப உடனடியா இதை பத்தி இந்த டெக்னிக்கல் சைட்ல எப்படிங்கிறத பார்த்து பேசுறதுக்கும், டெக்னிக்கல் 2 விஷயம் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ் ஏ ப்ராக்டிகலா என்ன பண்ணணுங்கிறது ஒரு விஷயம், இது எப்படி இயங்குது, எந்த மாதிரி விஷயத்தை ரீபர்த்தை உங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட் கொடுக்குது, இதுக்கு அடுத்த இதுல சங்கர் சார் பேசுவாரு. அதுக்கு முன்னால ஒரு ட்ரெய்லர் மாதிரி டீசர் மாதிரி இதை எப்படி நம்ம பண்ண போறோம், இதை லாகின் எப்படிங்கிறத பண்ண பத்தி பேசுறதுக்கு நம்மளுடைய டெக்னிக்கல் டீம்ல நல்ல ஹார்ட் ஒர்க்கர். இன்னைக்கு அவரு மார்னிங்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இதை பத்தியே சிந்தனையில பேசி போன் கால் கூட வெளிக்கால் பேசுறது இல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் தான். நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க்கர் உழைப்பாளிகள் நிறைய பிளேயர்ஸ் கிடைச்சிருவாங்க சார், நிறைய நண்பர்கள் கிடைச்சிருவாங்க. நீங்க எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், இன்வால்மெண்ட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது ரொம்ப காஸ்ட்லி. அதே மாதிரி கான்ட்ராக்ட் ரொம்ப காஸ்ட்லி, ஐடியா அதை விட ரொம்ப காஸ்ட்லி. என்னைக்கு இந்த ஐடியாவும் கான்ட்ராக்ட் மெர்ஜ் ஆகுதோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ ஐடியாங்கிறது தான் இந்த ஸ்பீட் கேஷ், கான்ட்ராக்ட் தான் உங்ககிட்ட இருக்கிறது. இந்த உங்களுடைய கான்ட்ராக்டையும் இந்த ஐடியாவையும் மெர்ஜி பண்ணும்போது என்ன மாதிரியான மிராக்கள் நடக்க போகுதுங்கிறத பத்தி சொல்றதுக்காகவும், இந்த மிராக்கள் நடக்கிறதுக்கு இது எப்படி இந்த மெர்ஜி பண்ணுங்கிறது சொல்றதுக்காகவும் தான் இப்ப முதல்ல நான் கூப்பிடுறது மிஸ்டர் பாபு சாரை கூப்பிடுறேன். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் பாபு சார். தேங்க்யூ சுப்பிரமணியன் சார். உண்மையிலேயே எக்ஸலன்ட் ஸ்பீச். உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி இன்னைக்கு மார்னிங் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிரியேட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் சங்கர் சாருக்கும் சேவக பாண்டியன் சாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் ராமலிங்க சாருக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உண்மையிலேயே ஒரு அற்புதமான படைப்பு. ஸோ எல்லாமே டீம் ஒர்க் ரொம்ப கிளியர் கட்டா டிரான்ஸ்பரன்சியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாம ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சாட்டர்டேல இருந்து நம்ம என்னென்னலாம் நம்ம உள்ள என்ட்ரி ஆனோம். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த ஐடியில நம்ம உள்ள போயிட்டு என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே லைவா உங்களுக்கு உங்க பீப்புளுக்கு எல்லாருக்குமே நீங்க டீச் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நான் மிஸ்டர் நம்மளுடைய சங்கர் சாரை நான் வெல்கம் பண்றேன். அவருடைய இந்த தியரிட்டிக்கல் இந்த பிளானை எப்படி இந்த ட்ரீ அமையுது, எப்படி உங்களுக்கு பேவர்ட் வருது, ஏன் ஒரு நபருக்கு பேவர்ட் வரல, ஏன் வருது, ஸோ என்னெல்லாம் அங்க நடந்திருக்குன்ற விஷயம் தெளிவா அவர் லைவா நாங்க ஷோ பண்றோம். ஸோ நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் இன்னும் ஒரு 1 ஹவர்ல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சைட் ஒரு 1 ஹவர்ல ஓப்பன் ஆயிடும். நீங்க பொறுமையா நிதானமா ஒவ்வொருத்தரும் நீங்க என்ட்ரி பண்ணுங்க. யாரும் இங்க சீனியாரிட்டியில போகணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல கைவிடுங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்ற திட்டம் தான் இது. ஸோ கொஞ்சம் ரொம்ப பொறுமையா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். 1 மினிட் நான் சாரை லைவா உங்களுக்கு ஷோ பண்றேன். முதல்ல சாரை பாக்குறீங்க. எஸ் சார். ஒரு 4-5 விஷயங்கள் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். 4-5 விஷயங்கள் இருந்து ஆக்சுவல் சிஸ்டம் என்ன, நான் சிஸ்டம் என்ன. நான் சிஸ்டம்ன்றது ப்ராசஸ், சிஸ்டம்ன்றது இந்த ரெண்டுத்துக்கு என்ன. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, நம்மளுடைய நெட்வொர்க் இஷ்யூ தான். 1 மினிட். இருக்கு சார். நான் கண்டினியூ பண்ணலாமா ராஜா சார்? தெளிவா இருக்கு சார், பண்ணுங்க சார்.
நன்றி சார், நன்றி. ஸோ இப்போ நான் ஒரு நிறைய விஷயங்கள் பேச போறோம். நான் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்குவேன். அந்த 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஒய் அப்ரூவல் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த கான்செப்ட்ல அப்ரூவல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்காக நான் 2 விஷயங்கள் நான் கையில எடுத்துக்கிறேன். ஒண்ணு, நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது. இன்னொன்னு, என்ன நடந்தது சாட்டர்டே அன்னைக்கு, என்ன நடந்தது லான்ச்சிங் அன்னைக்கு என்ன நடந்தது. இந்த 2 விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த அப்ரூவலோட இம்பார்ட்டன்ட், நம்ம கான்செப்ட் ஜெயிக்கிறதுனுடைய முக்கியத்துவம் அப்ரூவல் அப்படின்றது உங்களுக்கு இப்ப தெரிய வரும். இப்ப நம்ம பார்க்க போறது சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். சிஸ்டம் மீன்ஸ் இந்த பிளான். இந்த பிளான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ரிக்ஸ் ஆட்டோ ஃபில்லிங். 2 மேட்ரிக்ஸ் ஆட்டோ ஃபில்லிங் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 2 ஃபில் ஆகும், அடுத்து 4 ஃபில் ஆகும், அடுத்து 8 ஃபில் ஆகும், அடுத்து 16 ஃபில் ஆகும், இப்படி 32, 64 எப்படி எண்ட்லெஸ் போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்கும்போது நம்மளோட கான்செப்ட் வந்து ப்ரீ டொனேஷன் லெவல், ஜாயினிங்கோட சேர்த்து 4 லெவல் கான்செப்ட். அதாவது டொனேஷன் கான்செப்ட்லயே ரொம்ப ரொம்ப மினிமம் கான்செப்ட் இந்த ப்ரீ டொனேஷன் லெவல் தான். ஸோ இந்த பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லெவல் ஒரிஜினல் லெவலா இருக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு டொனேட் ஆகுதுன்றத பார்ப்போம். ஸ்டார்ட் வித் ஜீரோ. ஸ்டார்ட் வித் ஜீரோன்றது நம்ம அதை ஜாயின் பண்ணும்போது, நமக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்போது இது வந்து நம்ம கீழே இருக்கிற 2 பேர்ன்றது நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுடைய ஸ்பான்சர் கிடையாது. நம்மளுடைய ஸ்பான்சர் எங்க வேணா இருக்கலாம். அந்த நேரத்துல யாரோ போட்ட ஐடி எங்க கேப் இருக்கோ அங்க வந்து உட்காரும். இவருடைய ஸ்பான்சரா கூட இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற சப்போஸ் இங்க ராஜா சார் இருக்கான்னு ஒரு பேசிக்கு வச்சுக்கோம், ராஜா சாரோட ஸ்பான்சர் கூட இங்க உட்காரலாம். சோ நமக்கு பணம் அனுப்பக்கூடியவங்க நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களாக தான் இருப்பாங்க ஆட்டோஃபில் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுங்க. ஏன்னா எல்லாரும் சார் ஏன் ஸ்பான்சர் என் கீழே காணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆட்டோஃபிலிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் அதுல நீங்க புரிஞ்சுங்க. நம்ம கீழே வரக்கூடிய 2 நபர் நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க இருப்பாங்க, இல்ல அறிமுகம் ஆனவங்க வேற யாரோ ஸ்பான்சர் மூலியமா கூட வரலாம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை புரிஞ்சுக்கங்க. அப்ப இவர் ஒரு 1000 ரூபாய் சென்ட் பண்றாரு, இவர் ஒரு 1000 ரூபாய் சென்ட் பண்றாரு. இந்த லெவலுக்கு வந்து 2000 வந்து சேரும். இந்த லெவலுக்கு 2000 வரும்போது நம்ம 1500 அப்படியே அந்த 1500 பேஸ் பண்ணி அப்படியே அனுப்பலாம்னு பார்த்தா ஃபெயிலியர் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நடந்தது. அதனால இவர் மூலியமா கிடைக்கிற 750, இவர் மூலியமா கிடைக்கிற 750 தான் நம்ம கான்செப்டினுடைய அடிநாளம். இந்த 750 தான் கடைசி வரைக்கும் போகும். ஆனா ஒரு டொனார் முடிஞ்சவனே அடுத்த காம்பனண்ட் வரும்போது அது 500ஆக மாறலாம், அடுத்த காம்பனண்ட் வரும்போது 250ஆக மாறலாம். அப்ப நம்மளுடைய கான்செப்ட் பேமெண்ட் 1000, 750, 500, 250 இந்த 4 அமௌண்ட்டை தவிர வேற எதுவுமே காமிக்காது. 1000 காமிக்கும், 750 காமிக்கும், 500 காமிக்கும், 250 காமிக்கும். அப்ப இந்த 1000 ரூபாயை ரிசீவ் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு, ஜீரோவுக்கு அடுத்து ஒரு கேப் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஒரு கேப் என்பது அப்ளைனருக்கு அந்த 750 போய் சேரும். இவர்கிட்ட போய் 750 ரூபாய் போய் இவர் அந்த 750, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டொனேஷன் கான்செப்ட். இவரு அங்க வந்து 750, அடுத்து 2 கேப் இருக்கும். இவர்கிட்ட இருந்து இந்த நபருக்கு 750 ரூபாய் போய். அப்ப இவர்கிட்ட இருந்து 3 கேப் விட்டு இந்த டாப்ல இருக்கிற நபருக்கு 750 ரூபாய். அப்ப ஒரு நிமிஷத்துல வந்த 750 10 செகண்டோ இல்ல 10 நிமிஷங்களோ பெட்வீன் இந்த கேப்புக்குள்ள அப்ரூவல் ஆகி மேல போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் டொனேஷன் முடிஞ்சவனே அந்தந்த லெவலுக்குரிய 2வது ஸ்பான்சர் இன்கம் போவோம், 3வது குளோனிங் போவோம், 4வது ப்ராஃபிட். இங்க வர 750 யாருமே அனுப்ப மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட்டா கீப் அப் பண்ணுவாங்க. அடுத்தது இங்க வர 750 ப்ராஃபிட் 750, 500, 250 அனுப்ப மாட்டாங்க. கீப்
உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன். ஓகே, கோஹோஸ்ட் தான் இருக்கீங்க, பேசலாம் சார். சார் சொல்லுங்க. சார் சங்கர் சார் வந்து அருமையா டீச் பண்றாரு. அதாவது சார் வந்து கணிதவியல் போறது, கணிதவியலும் பொருள் மேட்ச் பண்ணி கிளீன் போட்டு மனசுல அப்படியே ஒரு திரும்ப உட்கார வச்சுக்கிட்டாரு. சூப்பர், அருமை. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் கண்டினியூ பண்ணலாமா சார்? ஓகே சார், மியூட் பண்ணீங்க சார். தேங்க்யூ. எஸ், இப்ப சாட்டர்டே அன்னைக்கு லான்ச்சிங் அப்ப என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் சார். இப்ப நாங்க எல்லாமே போன் கால்ஸ், கண்டினியூஸா போன் கால்ஸ், ஜாயின் பண்றவங்க எல்லாம் போன் கால்ஸ், எப்படி பின்னு வாங்குறது இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். அது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். சின்ன தப்பு இல்ல, எங்களுக்கு அந்த ஐடியா இல்ல. ஏன்னா அப்ரூவல் கரெக்டா நடக்கும் நாங்களா இமேஜின் பண்ணிக்கிட்டோம். அதனால எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்ன்றதுனால ஐடி கொடுக்கறது, பின்னு கொடுக்கறது, பிளான் சொல்றது, இப்படி எல்லா வேலையும் காலையில ஆரம்பிச்சோம் சார். என்ன நடந்ததுன்னா எல்லாரும் ஐடி ஃபாஸ்டா போடுறாங்க சார். சாட்டர்டே இப்படி போகுது, ஃபில்லிங் ஆட்டோ இப்படி போகுது, வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா யாரும் அப்ரூவலை பத்தி திங்க் பண்ணல சார். இந்த இடம்லாம் நடக்கல, நாங்களே பண்ணல. அதனால ஆனா நான் சிஸ்டம் என்றது ப்ராசஸ். இங்க ஒருத்தர் ஜாயின் பண்றான்னா அவருக்கு சாஃப்ட்வேருக்கு இந்த பணத்தை பத்தி சாஃப்ட்வேருக்கு தெரியாது, சாஃப்ட்வேர் கோடிங் தான் தெரியும். ஆனா இந்த 1000 ரூபாய் கட்டுறது எந்த இடத்துல கட்டுறான்னு சாஃப்ட்வேருக்கு தெரியாது. இந்த 1000 ரூபாய் வந்த உடனே அது என்ன பண்ணுனா நேரா அப்ரூவல் தேடும். இந்த இடத்துல அப்ரூவல் கொடுத்துட்டா நேரா இவரோட யாருக்கு போகணும், இந்த ட்ரீல இங்க இருந்து இங்க போகணும், அப்ப அங்க போயிடும். அப்ரூவல் கொடுத்தாங்களோ, ஏன்னா கோடிங் என்ன இருக்கும், 750 அப்ரூவல் 750 அப்ரூவல் இருக்கும். ஒரு இடத்துல 750 அப்ரூவல் கட்டாச்சுன்னா எங்க 3 இடத்துல 750 அப்ரூவல் இருக்கோ அங்க போயிட்டு உட்காந்து சார். அன்னைக்கு இத 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சோம் சார். நானும் சாரும் இமிடியேட்டா என்ன பண்ணிட்டாங்க, நானும் கட் பண்ணி நிறுத்திட்டு செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே ஐடி போர்டுல இருக்காங்க. அப்ரூவல் கிட்டத்தட்ட 60%. அன்னைக்கு நான் டேட்டா பேஸ்ல உங்கள்கிட்ட சொன்னேன் எத்தனை பேர் வந்து அப்ரூவல் பண்ணல. பேங்க் டீடைல் என்ட்ரி பண்ணல, எதுவுமே அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ராஜா சார் டீம்ல நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ராஜா சார் டீம்ல மேக்ஸிமம் பேமெண்ட் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா நிறைய டீம்ல பாத்தீங்கன்னா எதையுமே இந்த பிளானுடைய ஒரு எப்படி சொல்றது, அது யாருமே அதை ஃபாலோ பண்ணல சார். அதனாலதான் நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆச்சு. அதனாலதான் சார் அந்த பெரிய கான்ட்ரவர்சி. அதாவது எப்படி சொல்றது, நான் சிஸ்டத்துல பிரச்சனை சார். மறுநாள் என்ன பண்ண இதை சரி பண்ணி இன்னைய வரைக்கும் டிரான்சாக்ஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார், அருமையா போயிட்டு. ஆனா என்ன பிரச்சனை, அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. ஐடி வேகமா போறதுனால இந்த பிரச்சனை மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள்ல நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் போடுறோம். அது உள்ள போட்டு ஒன்னொன்னா கண்ட்ரோல் பண்ணி டெஸ்ட் பண்ணி நிறுத்தி டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த அப்ரூவல் நாலேஜ் அவங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படியும் நேத்து வந்த போன் கால், பணம் எடுக்க தர மாட்டேங்கிறாரு, சென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அப்ரூவல் யாரு கேட்கிறாரு, இப்படி பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயமாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கு சார். நம்ம டெக்னிக்கை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிற விஷயம், உள்ள இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் போட்டு இங்கேயே எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருந்ததுன்னா இதை சமாளிக்கிறதுன்றது ஒரு பெரிய சுலபமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாட்டர்டே பிரச்சனை சண்டே மறைஞ்சிச்சு சார். சண்டே மறைஞ்சி கரெக்டா போட்ட உடனே நேற்று ஒருத்தர் காட்சி இன்னைக்கு ஒருத்தர் காட்சி தெளிவா நான் மீட்டிங்ல 2-3 தடவை சொன்னேன். பயப்படாதீங்க, உங்க பணம் என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கு, யார் யார் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கன்னு அது கண்டிப்பா ஒரு வாரத்துல நான் ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அந்த ஐடியா கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சிஸ்டத்தை நம்பி வந்தவங்க 500 ரூபாய் கூட ஏமாறக்கூடாது அப்படின்னு நாங்க தெளிவா இருக்கு. ஏன்னா இது 1 கோடி பேருக்கான ப்ராஜெக்ட், யாரோ 100 பேர் சம்பாதிக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் இது இல்ல சார். அதனால நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்ப எல்லாமே சரியாகட்டும், அதுக்கப்புறம் அந்த பணம் உங்களோட ரிப்போர்ட் எல்லாமே நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, யாருக்கு அந்த பணம் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஒண்ணுல 1000 ரூபாய் 500 ரூபாய் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா இருக்கு. 1000 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் இருக்கு, ஒரு அதிகபட்சம் ஒரு 1500 மொத்தமே 24,000 இப்பதான் இதா டக்கு நாங்க நிறுத்திட்டோம். இப்ப இந்த விஷயம் சரி பண்ணியாச்சு. இந்த விஷயம் அருமையா இருக்கு. டிரான்சாக்ஷன் அப்படின்னு இந்த 3 to 3 ஆட்டோ பில்லிங் 3 to 3 இந்த டொனேட் டு டொனேட் ஸ்பான்சர் க்ளோனிங் எவரிதிங் இஸ் கரெக்ட். ரீபத்ல ஒரு சின்ன விஷயம் இருந்தா அதையும் சரி பண்ணு, அதையும் சொல்ல போறேன். ஒவ்வொன்றும் நான் என்ன பொறுத்தவரைக்கும் வெளிப்படையா இருப்பேன். ஏன்னா என்னுடைய நான் வந்த வழி நெட்வொர்க் எனக்கு அவ்வளவா தெரியாது. எனக்கு நெட்வொர்க் முதல் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது ராமலிங்க சார் தான்.
எனக்கு கடைசியா ராமலிங்க சார் தான். வேற யார் நெட்வொர்க் கத்து கொடுத்தாலும் நான் போக மாட்டேன், போனது இல்ல, எந்த கான்செப்டும் நான் பண்ணது இல்ல. ஆனா தியரட்டிக்கலா பேசுவேன், தியரட்டிக்கலா சொல்லுவேன், இது நடக்கும் இது நடக்காதுன்னு என்னால சொல்ல முடியும். அதே ஸ்டேஜ் தான் அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இருக்கேன். நான் எந்த நெட்வொர்க் சேர்ந்து ஏர்ன் பண்ணதில்ல, போகவும் மாட்டேது. சார் பண்ணாலும் அதை கண்டிப்பா ஐடி போட்டு என்னால முடிஞ்சது ஆகும். இதுதான் சார் விஷயம். அதனால எதுக்காக இதை சொல்றேன்னா, வெளிப்பட தன்மை இருக்குதான் நம்ம ப்ராஜெக்ட். இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். டெய்லி நீங்க ஜூம் மீட்ல பிளானிங் கேக்குறீங்க, அதுதான் சார். ஃபர்ஸ்ட் 1000 கிடைக்கும். அடுத்து 750 ரிசீவ் ஆகும், 750 ரிசீவ் ஆகும், 750 ரிசீவ் ஆகும், அதுக்கப்புறம் 250 ரிசீவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ளூடிவ் வந்து நமக்கு வர்ற அமௌண்ட்ல 500 ரூபாய் ப்ராஃபிட். இந்த 1000 ரூபாய் நம்ம இன்புட் போட்ட உடனே நமக்கு 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் லெவலே நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அதனால இந்த கான்செப்ட்ல எங்கேயுமே நம்ம காசு எங்கேயுமே 294683. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் மறுபடியும் சொல்றேன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் ட்ரீ போட்டுக்காங்க சார். இந்த இடத்துல நான் ஜாயின் பண்றேன், ஏன்னா ஸ்பான்சர் பண்ணது இவரு, புரியுதுங்களா? இவரு பேர் ராமுன்னு வைங்க. ராமு ஸ்பான்சர் பண்றாரு. ராமு ஸ்பான்சர் பண்றதுனால இங்க வச்சுக்கோ. ராமு ஸ்பான்சர் பண்றதுனால அந்த டைம்ல எனக்கு இங்கதான் எம்டிஎஸ் இவர் தான். அப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க ஸ்பான்சர் டு ஸ்பான்சர் பணம் தரமாட்டாங்க சார். அதையும் மாத்தியாச்சு. எப்படின்னா இப்படி வரும்போது இந்த இடத்துல என்னுடைய பணம் வரும்போது இவர்கிட்ட இருந்து என்னோட ஸ்பான்சர் பணம் போற மாதிரி பண்ணி பாருங்க. ஸ்பான்சர் இன்கம் பாருங்க. உங்க ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் ஆகும் போதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்து வர வேற கவர்மெண்ட் தான் வரும். அதையும் பண்ணிட்டோம். அது ராஜா சார் முகமது சார் எல்லாம் சொன்னாங்க, அது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். மீட்டிங் ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், அதையும் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பான்சர் இன்கமும் இன்னொரு நபர் மூலியமா தான் வரும். அப்ப இது ஸ்பான்சர் இன்கம். அடுத்தது இவருடைய குளோனிங் இன்கமும் இல்ல இவருடைய குளோனிங் இன்கம் பிளஸ் வந்து ப்ராஃபிட் இன்கம் எல்லாமே நீங்க அப்ரூவல் கொடுக்கணும். ஆனா இது யாருக்கும் போகாது, இது அப்படியே கீப் அப் ஆகும். ஃபர்ஸ்ட் அவர் குளோனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. குளோனிங் என்பது சப்போஸ் இந்த இடம்லாம் ஃபில் ஆயிட்டு இருக்கு, இந்த லெவல் ஃபில் ஆகி இந்த லெவல் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல குளோனிங் கொடுக்கலாம். இல்ல இது ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல தான் எம்டியா இருக்குன்னா இந்த இடத்துல ரீபத் எழுதி வைக்கலாம். பாருங்க, சேர்ந்தவருக்கும் அதே ட்ரீ தான், ரீபத்துக்கும் அதே ட்ரீ தான். அப்ப இங்க வந்தவரு இங்க வந்துட்டாரு, இங்க ரீபத்தானவரு யாரை காப்பாத்துறாரு பாருங்க. இவருக்கு பேமெண்ட் தராரு, இவருக்கு பேமெண்ட் தராரு. இவருடைய ட்ரீ இங்க போகும், இவருடைய ட்ரீ இங்க போகும், இவருடைய ட்ரீ இங்க போகும். இவங்க 4 பேரும் ரீபத்தை முடிப்பாங்க. அந்த 4 பேரும் அதுக்குள்ள இங்க ஃபில் ஆயிடும். அந்த 4 பேர் இங்க வந்துருவாங்க ரீபத்தா. அப்ப இவங்க இந்த ட்ரீக்கு பேமெண்ட் போகும், இவருக்கு இந்த ட்ரீ மூலியமா பேமெண்ட் போகும், இவருக்கு இந்த ட்ரீ மூலியமா பேமெண்ட் போகும், இவருக்கு இந்த ட்ரீ மூலியமா மேல இருக்கவங்களுக்கு பேமெண்ட் போகும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ் கணக்கான ரீபத்தை ரொட்டேஷன் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 8, ரெண்டாவது 64, மூணாவது 128 இப்படி போயிட்டு இருக்கும். அதுதான் நம்ம சைக்கிள் சொல்றோம். ஒரு ரீபத்து இந்த சைக்கிளை முடிச்சுட்டு இங்க வரும்போது செகண்ட் சைக்கிள் சொல்றோம். இந்த ரீபத்து இந்த இடத்துல முடிச்சுட்டா அடுத்து தேர்ட் சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு 1 லட்சம் ஐடியை கொண்டு வர முடியும். 1 லட்சம் ஐடி என்னாலே கொண்டு வர முடியும். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துக்கு சொன்னேன் சார், 1 லட்சம் ஐடி வரைக்கும் தூக்கமே இல்லாம உழைச்சோம்னா இந்த சிஸ்டம் நிக்கவே நிக்காது சார், போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பாபு சார்னு சொன்னேன். பாபு சாரும் சொன்னாரு சார் அசால்ட்டா கொண்டு வரலாம், தைரியமா பண்ணலாம் சார், நம்ம எல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ராஜா சார் மிகப்பெரிய ஆரம்பத்துல ராஜா சார் தான் பிளான் போடுவாங்க, டிஸ்கஸ் பண்ண நிறைய ஐடியா கொடுப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட திட்டம் தான் ஸ்பீடு கேஷ். சோ இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி ரீபத் உட்காருது. இன்னொன்னு நான் சொல்லல, மனசுக்கு சில பேர் கால்குலேஷன் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள்லயே ரீபத் ஆகுறங்க அந்த ஒரு ஐடி திருப்பி இங்கேயே வந்து உட்காரும். அந்த மறுபடியும் ஒண்ணு போவோம். ரெண்டாவது வர 2 ரீபத் இங்கேயே வரும். அடுத்த 2 அந்த 2 இங்க வரும்.
ஆக்சுவலா அது 8ன்னு சொல்றோம் ஒரு கணக்குக்காக. பாத்தீங்கன்னா 12-14 ஐட்டம். ஒரு சைக்கிள் முடியும் போது உங்க டாப் 1,45,000 வாங்கும் போது உங்களுக்கு எத்தனை ரீபத் பாத்துட்டீங்கன்னா உங்க கால்குலேஷன் முடிய முடியும். அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இது பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் சார், எக்ஸலண்டான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட கணக்குல கொடுத்துட்டோம். சிஸ்டமும் கிட்டத்தட்ட 95% பக்கா வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு கொஞ்சம் கோடிங் இருக்கு. அது எதுக்காக நான் கடைசியா சொல்றேன், அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஸ்பீடு பண்றதுதான் சார். அந்த ஸ்பீடு எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு அலோவ் பண்ண ஐடி போட, அவங்க 2ம் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அடுத்து 3 பேரு, அடுத்து 5மே கரெக்டா எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு 5% தான் அப்ரூவல் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா தைரியமா ஓபன் பண்ணிடலாம் சார். நாளைக்கு 20 ஐடி கூட நீங்க இந்த மாதிரி கொண்டு வரணும். அது வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் தேவை சார். இந்த கண்ட்ரோலை கொண்டு வந்து ஒவ்வொன்றத்தையும் சரி பண்ணி ஒரு முழுமையா உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம தலைவலி இல்லாம நீங்க லைஃப் லாங் நல்லா சம்பாதிச்சு அது உங்கள ஒருத்தர நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரீபர்த் பாருங்க, ரீபர்த் சிஸ்டம் பாருங்க. இப்ப நான் 5வது இடத்துல இருக்கேன். என்னோட பேர் 5. நான் 5வது இருக்கக்கூடியவன் அக்செப்டன்ஸ் கொடுக்காதனால என் கீழே இந்த இடத்துல இருந்தவர், ஃபார் எக்ஸாம்பிள் 10வது எக்ஸாம் கேட்டிருக்காங்க, 11 ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 11வது டீம்ல கரெக்டா அப்ரூவல் நடந்திருக்கு சார். அருமையா நடந்திருக்கு இந்த டீம். அது அவங்க டீம் இல்ல. அவங்க எல்லா விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்பான்சர் அது இவரு வேற ஸ்பான்சர் வந்தவர், இவரு வேற ஸ்பான்சர் வந்தவர், இவரு வேற ஸ்பான்சர். ஆனா அவருக்கு அமைஞ்ச டீ அருமையான டீ. எல்லாமே விஷயம் தெரிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கான்செப்ட்ல வந்தவங்க. டக்குன்னு அப்ரூவல் நடக்குது. இவர் ரீபத்துக்கு போயிடாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் சிஸ்டம். நான் பண்ணல. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் லேட்டா பண்ணேன். எனக்கு 32வது ரீபத் தான். பரவாயில்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஹாப்பியா தான் சார். ஆனா எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு முன்னாடி இருந்த எனக்கு கிடைக்காத காரணம் என்னன்னு அந்த காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்ப அப்ரூவல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப எல்லாமே இந்த மாதிரி பண்ணிருக்கு. இப்ப ரீபத்தும் போய்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த 1000 வாங்கிட்டு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அந்த 1000 அவங்க டொனேட் பண்ண மாட்டாங்க. அவங்க டொனேட் பண்ணதான் அப்ரூவல் ஆகுறாங்க. ப்ரௌசர் சிக்கல், நெட்வொர்க் ப்ராப்ளம். நெட்வொர்க் ப்ராப்ளம்னா டக்குன்னு அந்த இடத்துல மறையும் போது அது வராது. ஒரே பேஜ்ல ரொம்ப நேரம் இருந்தோம்னா அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா டெஃபினட்டா பாஸ்வேர்ட். 3வது ஷட் டவுன் பண்ணும்போது அந்த நேரத்துல ஐடி போட்டிருப்பாங்க. நிச்சயமா அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாஃப்ட்வேர் நாங்க பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு, எல்லாருக்கும் பாஸ்வேர்டு இருக்கு. அப்ப பாஸ்வேர்டு தெரியல, பாஸ்வேர்டு காமிக்கல அப்படின்றது எங்களால ஏற்றுக்க முடியும். ஆனா எங்களுடைய கடமை, உங்களுக்கு தரணுன்றது எங்களுடைய கடமை. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல தர முடியல. போன் பண்ணி பதில் சொல்ல முடியல, போனை எடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு வேலை அங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஒவ்வொரு விஷயத்திலும் அக்கு வேற ஆணி வேற செக் பண்ணிட்டு என்ன தப்பு நடக்குது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு அப்ரூவலுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு சில பேர் நான் போன் பண்ணியே நான் அப்ரூவ் பண்ண சொன்னேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கனால இந்த மாதிரி 4 சிஸ்டம் விஷயங்களை நம்ம லீடர் தான் சார் சால்வ் பண்ணணும். சார் ராணுவ சார் கூட கால சொன்னால முகமது ஃப்ரம் பெங்களூர், அவரு அந்த டவுன்லைன் எல்லாத்தையும் கான்ஃபரன்ஸ் கொண்டு சால்வ் பண்ணாரு அப்படின்னு. அந்த மாதிரி இறங்கி ஒர்க் பண்ணணும். இறங்கி ஒர்க் பண்ணிட்டா நிறைய ரெஸ்ட் எடுக்கலாம் சார். நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த பாயிண்டையும் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீபத் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேவர் செக்ஷன் உங்களுக்கு டெய்லி பிளான் எடுக்கிறாங்க, அதுல புரிஞ்சிடும். ஏன் அப்ரூவல் இம்பார்ட்டன்ட்ன்றத சொன்னேன், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இப்ப எல்லாரும் எல்லா ஐடியும் அப்ரூவல் பண்றதுக்கு என்ன சார் பண்றது? எனக்கு ரைட் ஒரு விஷயம், எனக்கு ஒரு கார் கிடைச்சது, கார்ட்ட கேட்ட நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொன்னது காப்பே சார் நல்லா இருக்கு. ஸோ இப்ப அது என்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். இவருடைய ஸ்பான்சர் இங்க இருக்காரு, இங்க இருக்காரு, மேல இருக்காரு. இவர் பேர் ரவின்னு வைங்க. ரவி ஒரு ஐடியா இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு, அது இங்க உட்காந்துருக்கோம். இதுல பாபுன்னு வச்சு, பாபுடைய ஸ்பான்சர் ரவி. பாபு இங்க உட்காந்துருக்காரு. இப்ப நீங்க சிங்கிள் லெக்ல போட்டுருக்காரு, எல்லாமே போடணும், டைம் வேஸ்ட் பண்ணணும். சிங்கிள் லெக்னு வச்சு இது ஃபர்ஸ்ட் லெவல்.
இது செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல், இது ஃபோர்த் லெவல், இது ஃபிஃப்த் லெவல்னு வச்சுங்க. பணம் சேர்றாரு சார். இவரும் 1000 ரூபாய் பணம் டொனேட் பண்ணிடுறாரு. இவருக்கு போயிடுது சார். இவர் 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு பாபு ஏதோ ஒரு ரவிக்கும் பாபுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு ரீசன் இல்ல, இந்த கான்செப்டினுடைய புரியுதல் இல்லாம வந்த வரைக்கும் போதும், நம்ம 1000 ரூபாய் போட்டோம், 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு போதும், இதுல எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சில மைண்ட் சேஞ்ச் ஆகுறது. சில நெகட்டிவ் பாயிண்ட், ஒரு நெகட்டிவ் பர்சன் சொல்ற நெகட்டிவ் பாயிண்ட் ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுப்பாங்க சார். இது வரதா செய்யும். அப்ப இது வரதுனால இன்ஆக்டிவ் ஐடி நான் சொல்றேன், நான் மீட்டிங்ல அதுதான் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்றேன். இந்த இன்ஆக்டிவ் ஐடினால தான் அப்ரூவல் தடைபடுது. அப்ப மேல இருக்கிற இந்த 750 வாங்கி இவர் என்ன பண்ணணும், இங்க அனுப்பணும். இங்க அனுப்பாததுனால இங்க அப்படியே நிக்கு சார், பேமெண்ட் வராம, ரிசிப்ட் காட்டாம. ஆனா இவரு கீழே சேர்ந்தவங்க, இவர் ஆக்டிவ், இவர் ஆக்டிவ், இந்த ட்ரீ இவர் கூட சேர்ந்தவன ட்ரீல உட்கார்றவங்க அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இவர் கூட சேர்ந்தவங்க ஸ்பான்சர் இல்ல, இங்க எல்லாமே அப்ளைனர் தான். இந்த ட்ரீ ஃபர்ஸ்ட் கிளாஸா போகுது சார், அருமையா போகுது. இவரு பேமெண்ட் வாங்கிறார், பேமெண்ட் வாங்கி ரீபட் வந்துருது. இங்க பேமெண்டே வாங்காம நான் உட்காந்து, அதுதான் அலமேலு மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. பேமெண்டே வரல சார், பேமெண்டே கீழே இருக்கவங்கன்னா பேமெண்ட் வாங்குறாங்க, காரணம் அப்ரூவல் சார். அதுக்காக அந்த விஷயத்த சொல்லி தரணும். ஒருத்தரை சேருங்க, இந்த ஒருத்தரை 1000 ரூபாய் பாக்கெட்ல வைக்க சொல்லுங்க, இந்த ஒருத்தரை 1000 ரூபாய் டொனேட் பண்ண சொல்லுங்க, இந்த ஒருத்தரை ஆக்டிவேட் பண்ணுங்க, அப்புறம் ஐடி போடுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, தானா வந்துடும். இப்படி கிராஜுவலா உங்களை டீச் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஐடி சிஸ்டம் கொண்டு வந்து. ஸ்லோவானாலும் பரவாயில்ல, நம்ம கான்செப்ட் ஜெயிக்கும் சார். ஒரு 10 நாள் ஸ்லோ பண்ணாலும் 15 நாள் 1 லட்சம் ஐடி வந்துடும் சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவங்களுக்கு ஒரு ஐடி பண்ணோம்னா கண்ட்ரோல் வரும். எப்படி பண்றாங்க அப்ப விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் உள்ள விடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% மட்டும்தான் இருக்கும். இது பிரச்சனையே கிடையாது, ஹோல்டிங்ல பாத்துக்கலாம். ஏன்னா 50% இன்ஆக்டிவ் இருந்தா ஹோல்டிங்ல அமௌண்ட் கொண்டு போனா பல லட்சம் ரூபாயில வந்து சேரும். பல லட்சம் ரூபாய் டெவலப்பர்ஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாகும். நம்ம ஐடியில போனாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க, ஏன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்காதுன்னு நினைப்பாங்க. அது உண்மையும் கூட. ஆனா நம்ம ஒழுங்காதான் வச்சிருக்கோம், நம்ப மாட்டேன். பல விஷயம் சார் நம்ப மாட்டேன். ஆனா நம்ம யாரும் ஈடுபடக்கூடாது. டெவலப்பர்ஸ் அக்கௌண்ட்ல இதை வைங்க, நான் தான் சொன்னேன். ஆனா இது பல லட்சம் ரூபாய் இதுல டிரான்சாக்சன் ஆகும். யாரால இன்ஆக்டிவ் போகக்கூடிய பணம் இங்க ஹோல்டிங் வரும். ஹோல்டிங்ல இருந்து டாப் இப்ப இவர்கிட்ட 750 இருக்கு, இவர்கிட்ட இருந்து ஒரு கேப் 750 போகும், இவர்கிட்ட இருந்து 2 கேப் 750 போகும், இவர்கிட்ட இருந்து 3 கேப் அடுத்த லெவல் போயிடும். அவ்வளவுதான் நம்மளோட லெவல், சிம்பிள். சோ இந்த 750 இங்க கிராஸ் ஆகும்போது இவர் இன்ஆக்டிவ், பாதிக்கப்படுறது இவருக்கு பேமெண்ட் வராது. அதனால நான் என்ன சொன்னேன், இங்க ஹோல்டிங் ஐடி நம்பர், ஜிபே நம்பர் போட்டுருங்க. சப்போஸ் 24 ஹவர்ஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஆக்டிவ் காட்டிச்சுன்னா இந்த 750 இங்க போயிடும், ஹோல்டிங் போயிடும். உடனே டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜிபே இருந்து சாருக்கு 750 அடிச்சிடுவாங்க. சோ இங்க ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எல்லாருக்கும் பணம் கிடைக்குதுன்ற விஷயத்த உறுதிப்பட்டுட்டேன். ஆனா என்ன சிக்கல்னா, பணம் சேர 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 டொனேஷன் அமௌண்ட் போயிடும் சார், வந்த பணம் போயிடும். ஆனா இந்த இன்ஆக்டிவனுடைய ஸ்பான்சர் இன்கம், இந்த இன்ஆக்டிவனுடைய ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர் இன்கம், இந்த இன்ஆக்டிவ் ப்ராஃபிட் பணம் எல்லாம் இதை ஒதுங்கும். ப்ராஃபிட் பணம் ஒதுங்கும் போது இந்த மாதிரி ஒரு 50 100 இன்ஆக்டிவ் வந்துட்டே இருப்பாங்க. நம்ம எந்த கண்டிஷன் வைக்கலாம், ஒரு 200 இன்ஆக்டிவ் வந்துட்டாங்கன்னா 200 × 1.45 நினைச்சு பாருங்க, கொஸ்டினபிளா இருக்கு. அதனால அவர் பயப்படுறாரு. அதனால இந்த ஹோல்டிங் சிஸ்டத்தை பணம் வர்றதை குறைக்கணும். ஆனா ஹோல்டிங் சிஸ்டம் இருக்கணும்ன்றதுனால இப்போ ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணிருக்கோம். இது நல்லா இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டோம்னா இந்த இன்ஆக்டிவும் கிட்டத்தட்ட 95% ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஒரு 5% நம்ம கான்செப்டை குலைக்கணும் அப்படின்னு வர்றவங்க வரதான் சார் செய்வாங்க. அதையும் நம்ம பார்த்து அந்த ஐடியா எடுத்து விட்டுலாம் சார். கொடுக்க மாட்டேன், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சார். எங்களுக்கு அப்படியே நிக்குது சார், எங்க 2 பேர் கீழே சேர்த்துட்டேன் சார், எனக்கு இன்னும் ரிசீப்ட் வரல, அதெல்லாம் வரும். இவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
அது இவங்க ஆக்டிவா இருக்காங்க. இப்ப இப்படி இன்னும் போது த்ரீ இப்படி போகுது. இந்த இடத்துல இவருடைய ஸ்பான்சர் இந்த இடத்துல இருக்கு. இவர் ஸ்பான்சர் பேரு ரகுன்னு வச்சுக்குவோம், இன்ஆக்டிவ் பேரு சங்கர்னு வச்சுக்குவோம். அப்ப இங்க ரகு இருக்காரு, ரகு ஸ்பான்சர் பண்றாரு. அப்ப ட்ரீ காலியா இருந்தது, அதனால சங்கர் வந்து இங்க உட்காந்துட்டாரு. 2000 சங்கர் வாங்கிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரையும் அப்ரூவல் பண்ண ரிசீவ்டு அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இவங்களும் இன்ஆக்டிவா இருக்காங்க, இவங்களும் இன்ஆக்டிவ் இருக்காங்க. இவர் ஏற்கனவே இன்ஆக்டிவ் மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. அப்ப ஒருத்தரால 3 பேரோட லைஃப் பாதிக்குது சார். அப்ப இந்த ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், உடனே எடுக்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் கரெக்டா பொறுமையா தான் எடுக்கணும். ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பேர் மாத்தலாம், அந்த ஸ்பான்சரே கொடுத்தாரு வேற ஏதோ பேர் போட்டு நீங்க அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஏதாவது ஒரு நம்ம கை வைக்க போய் ஏதாவது ஒண்ணு மாறும். அதனால இவர் அப்படியே பிளாங்கா இருக்கட்டும். உங்களுக்கு தெரியும் ஆர்டர் பில்லிங் கான்செப்ட்ல ஆளை வேணா தூக்கலாம், பிளேஸ்மெண்ட் தூக்க முடியாது. பிளேஸ்மெண்ட் விழுந்தது தான், அது எம்டியா காட்டாது. நபர்களை வேணா மாத்தலாம். அப்ப இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, சப்போஸ் இவருக்கு இருந்து 750 வந்ததுன்னா கீழே இருந்து இப்படி வந்து இவர்கிட்ட வந்து 750 இவர் அனுப்ப மாட்டாரே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இப்ப இன்ஆக்டிவ்ல இருந்து கீழே இருந்து ஒரு 750 வந்துச்சு. இந்த இன்ஆக்டிவ் ரிசிப்டன்ட்ல இருக்கு. இந்த இன்ஆக்டிவ் 750 அனுப்பல அப்படின்னா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா இது ஒரு 3 கேப் மேல இவருக்கு போகுது, இவருக்கு கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம், எங்கதான் இன்ஆக்டிவ் இருக்கோ ஒரு பேரல் ப்ரோக்ராம் ஸ்பான்சருக்கு இருக்கும். அப்ப சங்கரை ஸ்பான்சர் பண்ண ரகுக்கு இந்த 700,000 ரூபாய் போய் சேரும். இவரு புதுசா சேரவங்களுக்கு நாட் சென்ட்னு காட்டும், அனிமேஷன்ல நாட் சென்ட் ரெகுலரா காட்டும். இவர் ஜாயின் பண்றாரு, இவர் 1000 ரூபாய் நாட் சென்ட பார்த்துட்டு அப்படியே வச்சிருப்பாரு. இவருக்கு 24 hours டைம் தரும். இந்த இன்ஆக்டிவ் 24 hours இன்ஆக்டிவா இருந்ததுன்னா இந்த இவருக்கு உடனே சென்ட் கிரீன் காட்டும், மணி சென்ட் காட்டும். மணி சென்ட் காட்டும் போது யாருக்கு காட்டும்னா ஸ்பான்சர் காட்டும், ரகுக்கு காட்டும். இந்த இன்ஆக்டிவ் செய்யற வேலையை ஸ்பான்சர் ரகு செய்யறாரு. அவர் 750 ரிசீவ் பண்ணிக்கிட்டு பேனருக்கு அப்ளை இருக்கு 750 அனுப்பிச்சிடாரு. இந்த வேலையை செய்யறதுனால இந்த 1000 ரூபாய் கிடைக்கிற 250 ப்ராஃபிட் இவர் எடுத்துக்கிறாரு. இந்த ப்ராஃபிட் 250 ஸ்பான்சர் எடுத்துக்கிறாரு. அப்ப ஸ்பான்சரை கண்ட்ரோல் பண்ண சிஸ்டம் அதே ஸ்பான்சருக்கு வேலையும் கொடுத்து சேலரியும் கொடுக்குற குளோனிங் நம்பர் இன்ஆக்டிவா ஆயிடும். குளோனிங்க இந்த ரீபத்லாம் பிளாக் ஆகி ரீபத் விழாம பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப ப்ராஃபிட் மனம் ஹோல்டிங்ல ஒதுங்க சார். இந்த ஹோல்டிங் டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு இது நம்மளுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு. கூட நில்லுங்க, கணக்கு வழக்கெல்லாம் தெளிவா இருக்கு, அதெல்லாம் கவலையே படாது. எந்த நேரத்துல வேணா நீங்க பாத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இந்த விஷயமும் இப்ப நடந்துட்டு இருக்கு சார். இது கண்டிப்பா ஒன் டே ஆகும் சொல்லியிருக்காரு. ஆனா சிஸ்டம் ஓடும், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும் அப்பப்ப கொஞ்சம் நிறுத்துவார் சார். 95% உங்களோட பெரிய ஃபோக்கஸ் யாருக்குமே வந்து எஜுகேஷனே இல்லை சார். ஏன் நிறுத்துறாங்க? யாராவது 2 பேர் 3 பேர் பேசுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்றாங்க சார் நிறுத்துங்க சார், நல்லா பண்ணிட்டு கூட பண்ணுங்க சார், நல்லா பண்ணிருக்கோம். குழப்பங்கள் எங்க இங்க எங்க சைடும் தப்பு இருக்கு, டெவலப்பர் சைடும் தப்பு இருக்கு. இங்க 90 இங்க ஒரு 5% சின்ன சின்ன விஷயங்கள். என்ன காரணம்னா சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 100% பண்ணல சார். ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயத்தும் சார் எப்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால சின்ன சின்ன விஷயங்களை ஆன்கோயிங்ல பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது சின்ன சின்ன யாராவது ரிப்போர்ட்டிங் சைடுக்கும் டிரான்சாக்ஷன் சம்மந்தமே இல்லை. ஸோ இப்ப ரிப்போர்ட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் இன்னும் ஒரு வாரத்துல பக்காவா ஆயிடும். நம்மளுக்கு ஏகப்பட்ட ரிப்போர்ட் போடுறாங்க. ஸோ இதுதான் சார் சிஸ்டம், இதுதான் சார் நடந்தது. இதுதான் இனிமேல் நம்ம எப்படி கொண்டு போனோம்னா, நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபரும் நாலேஜோட உள்ள வந்தால் மட்டும்தான் சார் கண்டிப்பா 1 5 மாறும், 5 10 மாறும், 10 100 மாறும், 100 1000 மாறும், 1000 உங்களுக்கே தெரியும் எவ்வளவு மாறும். இது லாங் ஸ்டாண்டிங் கான்செப்ட். இன்னும் ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். கடைசியா
அப்புறம் இப்ப சார் கோடிங்க முடிச்சிட்டாரு. இன்னையில இருந்து 2 ஸ்பான்சர் பண்ணலாம். இன்னையில இருந்து 2 ஸ்பான்சர் பண்ணலாம். 2த்தையும் அப்ரூவ் பண்ணணும். 2த்தையும் அப்ரூவ் பண்ணா கண்டிஷன் பர்மிஷன் பண்ணாது. அதனால 2 பேருக்கு சொல்லி கொடுங்க. நேற்று நிறைய பேர் மேக்சிமம் பண்ணிருக்கீங்க அந்த கண்ட்ரோலுக்கு வந்து. இப்ப 2 பண்ணுங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது 3 or 5 நம்ம எல்லாம் சேர்ந்து ஜூம் மீட்டிங்ல முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே கண்டிஷன் எடுத்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓப்பன்ல போயிட்டு இருக்கட்டும். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேருன்னா ஐடி போட்டு. இப்ப போதும். ஒரு 1 lakh ஐடி வருது. 1 lakh ஐடி வரும்போது மல்டிபிள்ஸ் அதிகமா இருக்கு சார். இப்ப 10% ரீபர்த்தா இருக்கு. 1 lakh வரும்போது இட் ஷுட் பி 40% ரீபர்த்தா இருக்கும். அது எந்த வித மாற்று கருத்தும். இப்படி இருக்கும்போது இப்படி ட்ரீ பெருசாகும் சார். இப்படி ட்ரீ பெருசாகும் போது ஐடி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துல ஐடி ஃபாஸ்ட் ரொம்ப ட்ரீ வரும். இப்படி போகும். இங்க போட்டவன் இங்க 2 பேர் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்றோம். ஒரு 4 நாள் 3 நாள் வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் அப்படி போகும். ஒரு இடத்துல வந்து நம்ம 4 பேர் அந்த நேரத்திலையும் ட்ரீ இப்படி வர ட்ரீய நம்மளால ரிவர்சிபிள இப்படி கொண்டு வர முடியும் சார். அப்ப இந்த இடத்த சேர்ந்தவங்களுக்கு இம்மிடியட், அதாவது இவர் 15/5/2025 சேர்ந்திருந்தானா இவருக்கு 16/5/2025 பேமெண்ட் வரும் சார். இங்க எல்லாமே கோடிகள் சம்பாதிச்சிருப்பாங்க. இவங்க புதுசா சேர்ந்தவங்க, இவங்க கோடிகள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மிராக்கலா நம்மளால பண்ண முடியும் சார். நம்ம டீம் எஃபிஷியன்டான டீம், கோஆபரேட் பண்ணுங்க. கிரிப்டோ வருது, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நிறைய வருது. அதனால எல்லாமே நம்ம ஒன்னா இருப்போம். வேற எங்கேயும் நீங்க டைவர்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நம்ம பிளான காப்பி வச்சுட்டு காஞ்சிபுரத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. லெவல 6 லெவல் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எதுவும் ஓடாது. நம்ம திறமைக்கு கண்டிப்பா கொண்டு போக முடியும். இங்க இருக்கிற சாதாரண ஆட்கள் இல்ல, எல்லாருமே வந்து 10,000 பேரை கொண்டு வரக்கூடிய நபர்கள். அதனால மிகப்பெரிய அளவுல சக்சஸ் அடையலாம். உங்க எல்லாருக்கும் நான் புரிய வச்சிருப்பேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த திருப்தியோடு இந்த செஷன்ல இருந்து நான் முடிச்சுக்கிறத வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஈவினிங் மீட்டிங்ல கூட பேசிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த வேலைகள் இருக்கிறதுனால நம்ம பார்க்கலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ சங்கர் சார். தேங்க்யூ சங்கர் சார். வெல்கம் சார். ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். சங்கர் சார் சூப்பர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு உண்மையிலே இப்போ வந்துட்டு இந்த வந்து டீச் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 11 o'clock இப்போ வந்து ஆயிடுச்சு. நான் வந்து 1 minute